ராணுவ தளபதி, முதன்மை தளபதி, அவர் பேர் வந்து இயால் ஜமீர். அவர் தான் வந்து ராணுவ தளபதி. அவர் வந்து ஒரு பேட்டி தந்திருக்கார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னாக்கா, இஸ்ரேலிய ராணுவம் அதன் மீது இருக்கின்ற சுமை காரணமாக அதுவே வந்து சீர்குலைந்து போகின்ற ஆபத்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு என்று அவர் சொல்றார். அவர் எதை குறிப்பிட்டார் என்று சொன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட ஒரு திசைவெளி இல்லாமல் பல திசைகளில் வந்து இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவம் வந்து போரிட்டு கொண்டிருக்கு. ஒரு பக்கம் வந்து ஈரானோடு போர் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து லெபனானோடு நடக்கின்ற போரில் வந்து தரைவழி தாக்குதல் லெபனானுக்குள் செல்ல வேண்டும் என்று ஆணை வந்து இராணுவத்திற்கு வந்து இடப்பட்டிருக்கிறது. சிரியாவில் வந்து இராணுவம் போரிட்டு இருக்கு. அதே போல் காசா பகுதியில் பாதி காசாவை இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆயிரக்கணக்கான வீரர்கள் அங்கே இருக்க வேண்டியிருக்கு. இல்லை என்று சொன்னால் காசாவை விட்டு வெளியேறிய பாலஸ்தீனிய மக்கள் திரும்பி வந்துடுவாங்க. ஆகவே வந்து அங்கே இராணுவம் வந்து இருக்க வேண்டியிருக்கு. இதற்கு இடையில இஸ்ரேலிய இராணுவத்தில் வந்து பணியாற்றுவதற்கு இஸ்ரேல் சமூகத்தில் இருக்கின்ற பழமைவாத யூத பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது வந்து யூத மதத்துக்கு எதிரானது, நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்கிறாங்க. நீதிமன்றமும் அவங்க பக்கம் வந்து தீர்ப்பு தந்திருக்கு. ஆகவே அவர்கள் வந்து கட்டாய இராணுவ பணிக்கு வர மறுக்கின்ற காரணத்தினால ஒரு பகுதி இராணுவத்துக்கு வருவது என்பது பாதிக்கப்படுகிறது. இவையெல்லாம் சேர்த்து பார்த்தாக்கா இப்படி வந்து பல்வேறு திசைகளை வாளை சுழற்றுவது என்பது இஸ்ரேலிய இராணுவத்துக்கு வந்து சரிப்பட்டு வராது. ஒரு கட்டத்தில் வந்து இஸ்ரேலிய இராணுவம் கடுமையான பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் வந்துவிடும் என்று முதன்மை இராணுவ தளபதியை வந்து சொல்லியிருக்கிறார். தரைவழி தாக்குதல் வந்து சந்திப்பதற்கு ஈரான் வந்து பல ஆண்டுகளாக இப்படி ஒரு நிலைமை வரும் என்று திட்டமிட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு ஈரான் இராணுவத்தில் அவர்கள் 10 லட்சம் வீரர்களை வந்து அவங்க திரட்டி வைத்திருக்காங்க. 10 லட்சம்ங்கிறது சாதாரண எண்ணிக்கை இல்லை. ஏன்னா அமெரிக்கா எப்படி உள்ளே போனாலும் 1 லட்சத்தை தாண்டாது அவருடைய படை வீரர்கள். ஆனால் ஈரான் வந்து 10 லட்சம் படை வீரர்களை அணி திரட்டி வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறுகிய காலத்தில் இராணுவத்திற்கு வந்து ஆட்களை சேர்ப்பதற்கான சில ஏற்பாடுகளும் ஈரான் வைத்திருக்காங்க. ஆகவே அவர்களுடைய படை என்பது அமெரிக்க படையை விட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் என்பதுதான் உண்மை. ஹோர்மஸ் நீரிணையை திறக்கல அப்படின்னா 48 மணி நேரத்துல திறக்கலைன்னா ஈரானுடைய மின் உற்பத்தி ஆலைகளை தாக்குவோம்னு முதல்ல ஒரு 48 மணி நேரம் ஒரு கால அவகாசம் கொடுத்திருந்தாரு. அதுக்கடுத்து அந்த கால அவகாசம் முடிகிற தருவாயில ஒரு 5 நாட்கள் அதை நீட்டிப்பு செஞ்சு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. ஆமா, அந்த 5 நாட்களுக்கான கால அவகாசமும் நேற்று முடிந்த நிலையில அதை 10 நாட்களா தள்ளி வச்சிருக்கிறாரு ட்ரம்ப். அதனுடைய பின்னணி என்ன? ஏன் அவர் இந்த மாதிரி கால அவகாசத்தை நீட்டிக்கிட்டே வராரு? 10 நாட்கள் வந்து அதிகரித்து நீட்டித்து இன்னைக்கு வந்து அவர் அறிவித்திருக்கிறார். அதற்கு அவர் சொல்கின்ற காரணம் என்னன்னாக்கா, பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஈரான் வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து நான் வந்து 10 நாட்கள் அதை நீட்டிக்கிறேன் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் அப்படி ஒன்றும் வந்து நீட்டிப்பை கேட்கவில்லை. அவங்க 15 பாயிண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் அதற்கு வந்து பதில் வந்து நாங்கள் மத்தியஸ்தர்கள் மூலமாக சொல்லியிருக்கிறோமே தவிர நாங்கள் ஒன்றும் வந்து பேச்சுவார்த்தைகளை தொடங்கினதாகவே எங்களுக்கு வந்து தெரியவில்லை. நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே நாங்கள் நீட்டிப்பு கேட்கவில்லை என்று ஈரான் சொல்கிறாங்க. இதற்கு மத்தியஸ்தம் பண்ணுகின்ற தேசங்கள், அது பாகிஸ்தானோ துருக்கியோ அல்லது எகிப்தும் கூட இப்படி ஒரு வேண்டுகோளை வந்து ஈரான் முன்வைத்ததாக சொல்லவில்லை. ஆகவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவராக 10 நாள் வந்து நீட்டித்திருக்கார். அவர் சொல்கின்ற காரணம் உண்மை அல்ல என்பது ஈரான் சொல்ல வேண்டியதில்லை. அமெரிக்காவில் இருக்கின்ற பல பத்திரிகைகள் அதை எழுதிட்டாங்க. ட்ரம்ப் வந்து எந்த அடிப்படையில் இதை வந்து நீட்டிக்கிறார் என்பது தெரியவில்லை என்று சொல்லி. ஆனால் பொதுவாக வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போது ஏற்கனவே 2 போர்க்கப்பல்கள் வந்து அங்கே போய் சேரதில் சில தாமதம் ஏற்பட்டிருக்கு. பாராசூட் மூலமாக இறங்குகின்ற அந்த படையும் வந்து இப்போ தயார் நிலையில் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு 10,000 வீரர்களை அங்கே வந்து கொண்டு செல்வதற்கான ஒரு திட்டத்தை வந்து அமெரிக்க இராணுவம் உருவாக்கி கொண்டிருக்கு. ஆக ஒட்டுமொத்தமாக வளைகுடாவில் பல பகுதிகளில் இருக்கிறதையும் சேர்த்துனாக்கா ஒரு 80,000 to 90,000 இராணுவ வீரர்களை அங்கே கொண்டு செல்வதற்கான பல ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருப்பதால் அதற்கு சில காலதாமதம் ஏற்படும். அதற்கு கால அவகாசம் தேவை. அதுதான் மிக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த காலத்தை நீட்டிப்பதற்கு காரணம் என்று சொல்கிறாங்க. அப்படித்தான் ஈரானும் நினைக்கிறது. ஏன்னா ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஏமாற்று வேலை 10 நாள் என்பது. அவங்களுக்கு வந்து அவங்க போட்ட சில திட்டம் வந்து இன்னும் நிறைவேறலை. அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் அவர்கள் ஏமாற்றத்தான் பார்க்கிறார்கள் என்றால் ஈரானும் திருப்பதி என்று சொல்லிட்டு இருக்காங்க.
குறிப்பா இந்த ஹோர்முஸ் நீரிணை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது? இதுவரைக்கும் எத்தனை கப்பல்கள் அந்த நீர் வழித்தடமா செல்ல முடியாம மாட்டியிருக்கு தோழர்? இன்றைக்கு கணக்குப்படி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 1800லேருந்து 2000 கப்பல்கள் வந்து அந்த நீரிணை கட்டை, ஹோர்மஸ் நீரிணை கட்டையோ அது பக்கத்தில் இருக்கின்ற அந்த ஓமன் கடற்பகுதியிலையோ வந்து நின்றுட்டு இருக்கிற கப்பலுடைய எண்ணிக்கை என்பது 1800லேருந்து 2000 வரைக்கும் என்று சொல்லப்படுது. அதில் 211 கப்பல்கள் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு காத்துக்கிட்டு இருக்கு போவதற்காக. அதே போல் 267 கப்பல்கள் பல்வேறு பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி கொண்டு நிற்கிது. 315 கப்பல்களில் சில எண்ணெய்களும் ரசாயன பொருட்களும் வந்து அதில் இருக்குது. 324 கப்பல்கள் ஏனைய பொருட்களை வந்து உதாரணத்துக்கு வந்து வணிக ரீதியாக போகின்ற பல பொருட்களை ஏற்றிட்டு நிற்கிறாங்க. மீதி கப்பல்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கப்பல்கள் எல்என்ஜி எல்பிஜி எனப்படுகின்ற அந்த வாயுவை வந்து ஏற்றுக்கொண்டு நிற்கிறாங்க. ஆகவே இதில் வந்து 1800லேருந்து 2000 கப்பல்கள் அங்கே வந்து காத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ ஈரான் வந்து என்ன அறிவித்திருக்காங்கன்னா, இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், மலேசியா, பாகிஸ்தான் போன்ற தேசங்களுக்கு போகின்ற கப்பல்கள் அனுமதிக்கப்படும் என்று இன்றைக்கி ஈரான் அறிவித்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் கப்பல் போக்குவரத்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா தரைவழி தாக்குதலுக்கான படைகளை தயார்படுத்தி வைத்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் ஒருவேளை அவங்க தரைவழி தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதை எதிர்கொள்றதுக்கு ஈரான் நாட்டில் எத்தனை படை வீரர்கள், அதாவது எவ்வளவு படை வீரர்கள் அவங்க வச்சிருக்காங்க, அதை அவங்களால சமாளிச்சிட முடியுமா? தரைவழி தாக்குதல் வந்து சந்திப்பதற்கு ஈரான் வந்து பல ஆண்டுகளாக இப்படி ஒரு நிலைமை வரும் என்று திட்டமிட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு ஈரான் இராணுவத்தில் அவர்கள் 10 லட்சம் வீரர்களை வந்து அவங்க திரட்டி வைத்திருக்காங்க. 10 லட்சம்ங்கிறது சாதாரண எண்ணிக்கை இல்லை. ஏன்னா அமெரிக்கா எப்படி உள்ளே போனாலும் 1 லட்சத்தை தாண்டாது அவருடைய படை வீரர்கள். ஆனால் ஈரான் வந்து 10 லட்சம் படை வீரர்களை அணி திரட்டி வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறுகிய காலத்தில் இராணுவத்திற்கு வந்து ஆட்களை சேர்ப்பதற்கான சில ஏற்பாடுகளும் வந்து ஈரான் வைத்திருக்காங்க. ஆகவே அவர்களுடைய படை என்பது அமெரிக்க படையை விட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் என்பதுதான் உண்மை. ஈரான் மீது தாக்குதலை நடத்த அமெரிக்காவிற்கு பகிரங்கமாக ஒத்துழைப்பு அளிக்க தயார் என்று ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. அது உண்மையா? அது உண்மைதான். அமெரிக்காவுக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தூதர், அவருடைய பெயர் வந்து யூசுப் அல் கத்திபா அவர் பேர். அவர் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல் என்ற ஒரு மிக முக்கியமான பத்திரிகையில் ஒரு பெரிய கட்டுரையை வந்து எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னாக்கா, ஈரானோட ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் மட்டும் செய்யக்கூடாது, நிரந்தரமாக ஈரான் முடக்கப்பட வேண்டும். ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட எந்த வளைகுடா நாட்டின் மீதும் ஈரான் எதிர்காலத்தில் எந்த தாக்குதலையும் நடத்தக்கூடாத அளவிற்கு ஈரானை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். அதற்காக வந்து அவங்களுடைய அணு ஆயுதங்கள் மட்டுமல்ல, ஏவுகணைகள் மற்ற எல்லாமே வந்து அதனுடைய வலிமையை வந்து முடக்கப்பட வேண்டும் என்று அவர் அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கின்ற ஒரு காரணம் என்னன்னாக்கா, போர் தொடங்கிய பிறகு 2180 ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அரபு அமீரகம் மீது வந்து ஈரான் செலுத்தியிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இது வந்து ஏதோ அவங்க தாக்குதலுக்கு உள்ளானதாக சொல்லப்பட்டாலும் கூட முதல்ல இருந்தே அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போகின்ற ஒரு தேசம்தான் வந்து அரபு அமீரகம். இஸ்ரேலோடு முதல்ல ராஜ்ய உறவை உருவாக்கி கொண்ட ஒரு அரேபிய நாடும் வந்து அரபு அமீரகம் தான். இன்றைக்கும் கூட வந்து இராணுவ வீரர்களை, அமெரிக்காவுடைய இராணுவ வீரர்களை பல்வேறு ஹோட்டல்களில் தங்க வைத்து அவர்களை பாதுகாப்பதும் அரபு அமீரகம் தான். ஆகவே தான் அரபு அமீரகம் மீது ஈரான் அதிகமான தாக்குதல்களை வந்து நடத்துகிறது. எனவே அவங்க வந்து அமெரிக்காவோடு ஈரானை சிதைப்பதற்கு ஒத்துழைப்பு வெளிப்படையாக சொல்லியிருப்பது என்பது ஒரு இயற்கையான ஒன்று, ஆனால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. போரினால் ஈரான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய விளைவுகளை சந்தித்துள்ளது. அந்த வகையில் அவர்களுடைய நிதி நிலைமையை எவ்வாறு அவர்கள் சரி செய்து கொள்கிறார்கள், எப்படி எதிர்கொள்கிறார்கள்? ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான வருவாய் என்பது எண்ணெய் விற்பனையில இருந்தான். ஆனால் ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னாக்கா, போருக்கு முன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு எண்ணெய் மூலமாக வருமானத்தை பெற்றார்களோ அதைவிட கூடுதலாக இப்போ எண்ணெய் மூலமாக வருமானத்தை பெறுகிறார்கள் என்று தான் இன்றைக்கு வந்து தகவல் வந்திருக்கு. உதாரணத்துக்கு போருக்கு முன்பு ஒரு நாளைக்கு அவர்கள் 115 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் வந்து அவங்களுக்கு எண்ணெய் விற்பனையில் வந்துட்டு இருந்தது. இப்போது 139 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து கொண்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால்,
வளைகுடாவிலிருந்து வருகின்ற அந்த கச்சா எண்ணெய் என்பது தடுக்கப்பட்ட காரணத்தால பல தேசங்கள், முக்கியமாக ஆசிய தேசங்கள் ஈரான் கிட்டேருந்து எண்ணெயை வந்து வாங்குறாங்க. ஹோர்மஸ் நீரிணை வழியாக ஈரானுடைய கப்பல்கள் போவது என்பது எந்த விதத்திலும் குறையவில்லை. ஆக அது போயிட்டு இருக்கு. குறிப்பாக அதிகமாக இந்த கச்சா எண்ணெய் வாங்குவது சீனா தான். இன்றைக்கும் வந்து அவங்க வாங்கி கொண்டிருக்காங்க. 1. 2 வந்து ஏற்கனவே வந்து வங்கி பரிவர்த்தனை வந்து அமெரிக்கா தடை செய்திருந்தது. அதை இப்போ வந்து சீனாவுடைய நாணயத்துக்கு வந்து ஈரான் மாற்றி விட்டதுனால அவங்களுக்கு அந்த பெரிய பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. 3 வருமானத்துக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், போருக்கு முன்னாடி ஒரு பேரல் கச்சா எண்ணெய் வந்து $75 இருந்தது. இன்றைக்கு வந்து $115 வந்திருக்கு. அது ஈரான் வந்து விற்பனை செய்வது என்பது $115 விற்கலாம். ஒரு $2-3 கம்மி பண்ணிக்கிட்டு டிஸ்கவுண்ட் வந்து ஒரு $110 விற்கிறாங்க. ஆகவே அவருடைய விற்பனை எண்ணிக்கை பேரல்கள் குறைவாக இருந்தாலும் விலை கூடியிருக்கிற காரணத்தினால அவருடைய எண்ணெய் வருமானம் வந்து அதிகரித்திருக்கு என்பது தான் இப்போ இருக்கின்ற தகவல். வளைகுடா நாடுகளின் எண்ணெய் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுகிற நாடுகளும் இருக்குதே, அதன் முழு விவரம் என்ன தோழர்? அதில் வந்து முக்கியமாக அதில் பலன் பெறுகிற நாடுகளும் நம்பர் 1 வந்து ரஷ்யா. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய்கள் பூரா இன்றைக்கி வந்து ஆசிய நாடுகள் வருது. குறிப்பாக வந்து ரஷ்யாவுடைய இன்றைய எண்ணெய் விற்பனையில் 50% இந்தியாவுக்கு வருகிறது. கச்சா எண்ணெய் வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து வாங்க முடியாதனால இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்தால் எண்ணெய் அதிகமாக வாங்குகிறாங்க. அமெரிக்காவும் இந்தியாவிற்கு 30 நாள் அனுமதி தந்தது. அது கூட விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அமெரிக்காட்டிலேருந்து அனுமதி வாங்கி தான் நாம் ரஷ்ய எண்ணெய் வாங்கணுமான்னு. இருந்தாலும் இன்றைய தேதிக்கு ரஷ்யாவுடைய எண்ணெய் தான் வந்து இந்தியாவை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இந்தியா மட்டும் அல்லாமல் பல ஆசிய நாடுகளுக்கு வந்து ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் வந்து போகுது. அடுத்ததாக இதில் வந்து பலனடைகிற மிக முக்கியமான நாடு அமெரிக்கா. முக்கியமாக அமெரிக்கா வந்து எல்என்ஜி எல்பிஜி அது வந்து பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு, வளைகுடா போனாலும் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு அதிகமாக வந்து அமெரிக்கா தான் தருது. ஏன்னா அமெரிக்காவுடைய உற்பத்தி என்பது அந்த எல்என்ஜி எல்பிஜி உற்பத்தி என்பது நம்பர் 1 இன்னைக்கு உலகத்தில். அவங்க வந்து கிணறுகளிலிருந்து எடுப்பதல்ல, ஷேல் கேஸ் என்று சொல்லப்படுகின்ற பாறை இடுக்குகளிலிருந்து அந்த கேஸை வந்து எடுக்கிறாங்க. அந்த டெக்னாலஜியில் அவங்க தான் இன்றைக்கி வந்து நம்பர் 1. அதனால் வந்து அமெரிக்கா எல்பிஜி எல்என்ஜி ஆகிய விற்பனையில் வந்து பலனடைந்திருக்கிறது. இது இல்லாமல் நார்வே வந்து நல்ல பலன் அடைந்திருக்கு. ஏன்னா நார்வேனுடைய நீங்கள் கடல்வழி போக்குவரத்து பார்த்தீங்க என்று சொன்னால் எந்த விதத்திலும் அது ஹோர்மஸ் நீரிணையோடு சம்மந்தப்பட்டதில்லை. எந்த விதமான பாதிப்பும் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே நார்வே பலனடைந்திருக்கு. கனடா பலனடைந்திருக்கு. கனடாவும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எண்ணெய் டெபாசிட் உள்ள ஒரு நாடு. கனடாவும் நார்வேவும் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமாக வந்து சப்ளை செய்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் பார்த்தா ரஷ்யா, அமெரிக்கா, கனடா, நார்வே ஆகிய 4 நாடுகள் இதில் பலனடைந்திருக்கின்றன. ஏற்கனவே நடைபெற்று வந்த ரஷ்யா உக்ரைன் போர் நமக்கு தெரியும். இப்போ நடைபெற்று வந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்ரேல் ஈரான் போர்னால் அந்த போருக்கு ஏதாவது ஒரு தாக்குதலோ அந்த போரில் ஏதாவது ஒரு மாற்றமோ ஏற்பட்டு இருக்கிறதா? நிச்சயமாக தாக்கம் ஏற்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக ஆன பிறகு பொதுவாக அவர் வந்து உக்ரைனுக்கு தரப்பட்ட ஆதரவை கொஞ்சம் வந்து குறைத்து கொண்டார். எனவே வந்து உக்ரைன் மீது ரஷ்யா வந்து பெற்ற வெற்றிகளின் தாக்கம் என்பது அதிகரித்து கொண்டே வந்தது. அதனுடைய காரணம் இப்போ வந்து போர் தொடங்கியிருக்க காரணத்தினால அமெரிக்காவுடைய கவனம் முழுவதும் வளைகுடா போரில் வந்து திரும்பி இருக்கிறதுனால அவங்க உக்ரைன் போரில் வந்து கவனம் செலுத்த முடியவில்லை. அங்கே அனுப்ப வேண்டிய பல ஆயுதங்கள் வந்து இன்றைக்கு குறைந்திருக்கு. ஏன்னா அந்த ஆயுதங்கள் வந்து வளைகுடாவுக்கு அவங்களுக்கு வந்து தேவைப்படுகிறது. அந்த வகையில் வந்து உக்ரைனுக்கு செல்கின்ற ஆயுதங்கள் குறைந்திருக்கு. உக்ரைனுக்கு தரப்படுகின்ற நிதியுதவி என்பது குறைந்திருக்கு. அதைவிட முக்கியமாக உக்ரைனுக்கு பாதிப்பு என்ன என்று சொன்னாக்கா, அங்கே இருக்கின்ற வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து பிரித்து டிஸ்மேண்டில் பண்ணி அதனை வளைகுடா பகுதிகளுக்கு வந்து கொண்டு வராங்க. ஏற்கனவே வந்து அது இருந்த பொழுதே ரஷ்யா கடுமையாக உக்ரைன் மீது ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வந்து தாக்கி கொண்டிருந்தது. இப்போ அந்த வான் பாதுகாப்பு உக்ரைனுக்கு இல்லை என்று சொன்னாக்கா அவங்க மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாவாங்க. அது ரஷ்யாவுக்கு வந்து மிக எளிது அவர்களை வந்து தாக்குவது என்பது. இதற்கு இடையில் உக்ரைன் வந்து ட்ரோன் டெக்னாலஜியில் வந்து ஒரு நல்ல நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவுடைய ட்ரோனை எதிர்க்கின்ற அந்த கோணத்திலிருந்து. ஆகவே இன்றைக்கு வந்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சவுதி அரேபியாவுடைய அந்த இளவரசர் முகமது பின் சுல்தான் அவரை வந்து சந்தித்திருக்கிறார். அது எதற்கு என்று சொல்லப்படுகிறது சொன்னால் ஈரானுடைய ட்ரோன்களை தடுப்பதற்கு
உக்ரைன் கிட்ட இருந்து ட்ரோன் வாங்குவதற்காக சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லப்படுகிறது. இப்படி சில விளைவுகள் என்பது உக்ரைன் போரில், ரஷ்யா போரில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் ரஷ்யா வந்து தன்னுடைய தாக்குதலை இந்த கடந்த சில நாட்களாக அதிகப்படுத்தியிருக்கு. அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும். இஸ்ரேலினுடைய ராணுவம் சீர்குலைந்து விட்டதாக அல்லது சீர்குலைந்த நிலையில் இருப்பதாக இஸ்ரேலினுடைய ராணுவ தளபதியே ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன் முழு விவரம் என்ன தோழர்? அது உண்மை. அவர் இராணுவ தளபதி, முதன்மை தளபதி, அவர் பேர் வந்து இயால் ஜமீர். அவர் தான் வந்து இராணுவ தளபதி. அவர் வந்து ஒரு பேட்டி தந்திருக்கார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னாக்கா, இஸ்ரேலிய இராணுவம் அதன் மீது இருக்கின்ற சுமை காரணமாக அதுவே வந்து சீர்குலைந்து போகின்ற ஆபத்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு என்று அவர் சொல்கிறார். அவர் எதை குறிப்பிட்டார் என்று சொன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட ஒரு திசைவெளி இல்லாமல் பல திசைகளில் வந்து இன்றைக்கு இஸ்ரேலிய இராணுவம் வந்து போரிட்டு கொண்டிருக்கு. ஒரு பக்கம் வந்து ஈரானோடு போர் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து லெபனானோடு நடக்கின்ற போரில் வந்து தரைவழி தாக்குதல் லெபனானுக்குள் செல்ல வேண்டும் என்று ஆணை வந்து இராணுவத்திற்கு வந்து இடப்பட்டிருக்கிறது. சிரியாவில் வந்து இராணுவம் போரிட்டு இருக்கு. அதே போல் காசா பகுதியில் பாதி காசாவை இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆயிரக்கணக்கான வீரர்கள் அங்கே இருக்க வேண்டியிருக்கு. இல்லை என்று சொன்னால் காசாவை விட்டு வெளியேறிய பாலஸ்தீனிய மக்கள் திரும்பி வந்துடுவாங்க. ஆகவே வந்து அங்கே இராணுவம் வந்து இருக்க வேண்டியிருக்கு. மேற்கு கரையில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே அங்கே வந்து ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. மேலும் மேலும் பல இடங்களை வந்து இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிக்கும் பொழுது ஆக்கிரமித்த இடத்தில் வந்த இஸ்ரேலிய மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பும் வந்து இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இருக்குது. இதற்கு இடையில் இஸ்ரேலிய இராணுவத்தில் வந்து பணியாற்றுவதற்கு இஸ்ரேல் சமூகத்தில் இருக்கின்ற பழமைவாத யூத பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது வந்து யூத மதத்துக்கு எதிரானது, நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்கிறாங்க. நீதிமன்றமும் அவங்க பக்கம் வந்து தீர்ப்பு தந்திருக்கு. ஆகவே அவர்கள் வந்து கட்டாய இராணுவ பணிக்கு வர மறுக்கின்ற காரணத்தினால ஒரு பகுதி இராணுவத்துக்கு வருவது என்பது பாதிக்கப்படுகிறது. இவையெல்லாம் சேர்த்து பார்த்தாக்கா இப்படி வந்து பல்வேறு திசைகளை வாளை சுழற்றுவது என்பது இஸ்ரேலிய இராணுவத்துக்கு வந்து சரிபட்டு வராது. ஒரு கட்டத்தில் வந்து இஸ்ரேலிய இராணுவம் கடுமையான பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் வந்துவிடும் என்று முதன்மை இராணுவ தளபதியை வந்து சொல்லியிருக்கிறார். அதனை இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் அவரும் வந்து இன்றைக்கு இஸ்ரேலில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக கிளப்பியிருக்கிறார். நெத்தனியாகுவை வந்து விமர்சித்திருக்கிறார். இதன் காரணமாக இஸ்ரேல் தோல்வி அடைந்தால் அதற்கு மிகப்பெரிய பொறுப்பையும் விலையும் நெத்தனியாகு தான் தர வேண்டும் என்று அந்த எதிர்கட்சி தலைவரும் வந்து சொல்லியிருக்கிறார். இப்படி இஸ்ரேல் இராணுவத்திற்கு சிக்கல் இருப்பது என்பது உண்மை. வளைகுடா போரில் ஆசிய கண்டத்தை சேர்ந்த நாடுகள் மட்டும்தான் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அதன் விவரம் என்ன தோழர்? ஏன்னா வளைகுடா நாடுகளிலிருந்து அதிகமாக எண்ணெய் வாங்குவது ஆசிய நாடுகள் தான். ஆகவே ஆசிய நாடுகள் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய நாட்டில் இருக்கிற அரசாங்கம் என்ன சொன்னாலும் ஒரு சர்வதேச அளவில் பல்வேறு மதிப்பீடுகள் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, பாதிக்கப்பட்ட நாடுகளை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இன்றைக்கு வந்து இன்னல்களை சந்தித்து கொண்டிருப்பது ஒன்று வந்து பாகிஸ்தான். பாகிஸ்தானில் வந்து இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டாச்சு. எல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து கலந்து கொள்ளுங்க என்று அவங்க சொல்லிட்டாங்க. அதே போல் வந்து பல பணிகள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து செய்யுங்க என்று பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து அறிவித்திருக்கு. அநேகமாக 10% தான் அங்கே வந்து பெட்ரோல் டீசல் என்பது இருக்குது என்று சொல்கிறாங்க. அதே போல் பங்களாதேஷ் கடுமையாக இன்றைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்காவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு தடவை பெட்ரோல் போட்டால் அடுத்த 2 நாட்களுக்கு பெட்ரோல் வந்து தரப்பட மாட்டாதுங்கிற அளவுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து பெட்ரோல் பங்கில் வந்து சில பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருப்பதாக சொல்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் இந்தியாவும் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்பிஜி வந்து ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பெட்ரோல் டீசல் கையிருப்பும் இன்னும் ஒரு 15லேருந்து 20 நாட்களுக்கு தான் இருக்குது என்று அந்த சர்வதேச மதிப்பீடு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய அரசாங்கம் வந்து 60-70 நாட்களுக்கு இருக்குது என்று சொல்கிறாங்க. எது உண்மை என்பது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நரேந்திர மோடி வந்து கோவிட் காலத்தை போல எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும்னு சொல்வது என்பது ஒரு பீதியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. கோவிட் லாக்டவுன் போல் இப்போ வந்து எனர்ஜி லாக்டவுன் ஒன்று என்று வரப்போகுது. அந்த எனர்ஜி லாக்டவுன் வந்தால் கோவிட் லாக்டவுன் போல் எல்லோரும் வீட்டுக்குள்ளே அடைச்சி கிடைக்க மாட்டாங்க. ஆனால் எரிபொருட்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் தென்கொரியா கிட்ட 50 நாட்களுக்கு தான் இன்றைக்கி வந்து எண்ணெய் என்பது இருக்குது. ஜப்பான் கிட்ட வந்து ஒரு 95 நாட்களுக்கு வந்து எண்ணெய் என்பது இருக்குது. இப்படி ஆசிய நாடுகள் அனைத்துமே வந்து இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.